Hi friends, welcome to Annam's Recipes. இன்னைக்கு இந்த வீடியோவில் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக புதினா சாதம் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். நிறைய பேர் கேட்டிருக்கீங்க லஞ்ச் பாக்ஸ் ஐடியாஸ் எல்லாம் கொடுங்கன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்லாம் நம்ம அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாம். இது உடம்புக்கும் நல்லது. எனக்கு இப்போ இருக்கிற பிள்ளைங்கள்லாம் கீரையெல்லாம் ரொம்ப சாப்பிட்றதில்ல. நம்ம புதினாவும் கீரை தானே, அதில் அயன் சத்தும் நிறையா இருக்குது. இந்த மாதிரி சாதம் செஞ்சு கொடுத்தா அவங்களுக்கு அயன் சத்தும் சேரும். வாங்க இந்த புதினா சாதம் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். எங்கள் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூடியூப்பில் கமெண்ட்ஸ்க்கு கீழே வந்துட்டுருக்கு. அதில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா அதோட ரேட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வேணுங்கிற பொருளை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஒரு 2 years முன்னாடி நான் அமுல் லைவ் ஷோ, ஃபேஸ்புக்கு லைவ் ஷோ பண்ணேன். அதுக்காக 3 years கம்ப்ளீட் ஆகிருக்கான். அதில் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் லைவ் ரெசிபி ஷோன்னு போட்டு இந்த மாதிரி ஒரு லெட்டர் போட்டு எனக்கு கிஃப்ட் ஹேம்பர் அனுப்பியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. திடீர்னு வரவும் எனக்கு என்னன்னு சர்ப்ரைஸாக இருந்தது. அது என்னென்னு பார்க்கலாம் பாருங்கள். ஹேசல்நட் டார்க் சாக்லேட்டு இது, அப்புறம் அதிலே சாக்லேட் ஸ்ப்ரெட் ஹேசல்நட் ஒன்று, அப்புறம் கேரமல் மில்க்கு, அப்புறம் கூல் கெஃபே, அப்புறம் ப்ரோட்டீன் லஸ்ஸி, இது ப்ரோட்டீன் பட்டர் மில்க்கு, அப்புறம் இது அமுல் ட்ரஃபிள் ஏதோ சாக்லேட் போல் உள்ளே இருக்குது. இன்னும் ஓப்பன் பண்ணல, உங்கள்கிட்ட எல்லாம் காமிச்சிட்டு ஓப்பன் பண்ணணும்னு. அப்புறம் இது துவரம்பருப்பு, அமுலில் இப்போ போட்டிருக்காங்க போல், ஆர்கானிக் தூர் தால்னு போட்டிருக்கு. எல்லாம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. திடீர்னு ஒரு கிஃப்ட் வரவும் நம்ம யாருக்குமே அனுப்பலையே, என்னடா இது கொரியர்காரன் கூப்பிட்றானேன்னு அப்படி பேரை பார்த்தேன். அப்புறம் தான் இது ஒரு 2 monthsக்கு முன்னாடி அவங்க அட்ரஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க. அப்போ அனுப்பியிருந்தேன். இன்னைக்கு கிஃப்ட் வந்தது. அப்புறம் உள்ளே பார்க்கவும் ஓகே அமுல் அப்படின்னு தெரிஞ்சுது. இப்போ கிஃப்ட் ஹேம்பரில் என்னென்ன வந்ததுன்னு பார்த்தோம். அதிலே ஒரு லெட்டர் வந்தது, என் பேர் போட்டு வந்தது. அதில் என்ன போட்டிருக்குன்னா, அமுல் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் லைவ் ரெசிபி ஷோ பண்ணியிருக்காங்களாம் ஃபேஸ்புக்கில். அதில் எத்தனை 4100 செஃப்பு, 50 கண்ட்ரீஸ், 50 கண்ட்ரீஸ்லேருந்து 5100 ரெசிபி ஷோஸ் பண்ணியிருக்காங்களாம். அவ்வளோ பேரில் நானும் ஒருத்தி அப்படிங்கிறத நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ரைஸ் அப்படியே ஒரு முந்திரியோடையும் ஒரு வேர்க்கடலையோடையும் எடுத்து சாப்பிட்றச்சு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். எல்லோரும் சாப்பிட்டு பாருங்கள். நான் இன்றைக்கி நம்ம யூஸ்வலாக சாதத்துக்கு வைப்போம்ல, அந்த ரைஸில் தான் வச்சுருக்கேன். இதை பாஸ்மதி ரைஸு, சீரக சம்பா அரிசி எதில் வேணாலும் செய்யலாம். இப்போ புதினா ரைஸ்க்கு தேவையானது என்னென்னு பார்த்துடலாம். சாதம் வடித்து இந்த மாதிரி உதிரியாக வச்சுக்கணும், கஞ்சி இல்லாமல். அப்புறம் அரைக்கிறதுக்கு புதினா நல்லா 2 கைப்பிடி அளவு, அப்புறம் 4 பல், இப்போ பெருசாக இருந்தால் 4 பல் பூண்டு, பச்சை மிளகா, எலுமிச்சம்பழம். நீங்கள் வேணும்னா இஞ்சி கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பூண்டு மாத்திரம்தான் சேர்க்குறேன். அப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, முந்திரி பருப்பு, வரமிளகா, இந்த மாதிரி பருப்புகளெல்லாம் போட்டு இந்த சாதம் செஞ்சோன்னா சாப்பிட்றச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த புதினாவையும் பச்சை மிளகா, வெள்ளைப்பூடு இதெல்லாம் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ புதினாவை மிக்சியில் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி புதினா மாத்திரம்தான் சேர்க்குறேன். கொத்தமல்லி வேணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் புதினா வாசத்தோடு சாப்பிட்றச்சே அது நல்லாயிருக்கும். அப்புறம் நான் 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதனால் பச்சை மிளகா சின்னதாக தான் இருக்குது, 4 போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு வேணுங்கிறது போட்டுக்கலாம். அப்புறம் பூண்டு பல், அப்புறம் எலுமிச்சம்பழம், புளி கூட வச்சு நீங்கள் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம், தயிர் ஊற்றிக்கலாம், எது வேணால் பண்ணிக்கலாம். நான் எலுமிச்சம்பழம் ஊற்றுறேன். ஏன்னா புதினா அரைச்சதும் கருப்பாயிடும். எலுமிச்சம்பழம் ஊற்றினோன்னா க்ரீனாகவும் இருக்கும், அதோடு இல்லாமல் ஒரு புளிப்பு டேஸ்ட்டும் இருக்கும். பாதி எலுமிச்சம்பழம் அளவு ஊற்றிக்கிறேன். இப்போ புதினாவை அரைச்சாச்சு பாருங்கள், நான் எவ்வளோ க்ரீனாக இருக்குது. இந்த பேனில் ஒரு 4 டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது சின்ன இதுதான், இது 1/2 டீஸ்பூன் அளவு தான் இருக்கும். அதனால் நான் கொஞ்சம்
4 இது ஊற்றிக்கணும். 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். அப்போ தான் நல்ல புதினா சாதம் வாசமாக இருக்கும். நெய் வேண்டானாலும் ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ வேர்க்கடலையை போட்டுக்கலாம். இது பச்சை வேர்க்கடலை தான், அதனால தான் ஃபஸ்ட்டே போட்டுடுறேன். வறுபட நேராகும். முந்திரியும் போட்டுடலாம். இதெல்லாம் கொஞ்சம் டைம் எடுக்கும். கடலைப்பருப்பும் போட்டுடலாம். அப்புறம் உளுத்தம்பருப்பு. கடைசியாக கடுகு போட்டுக்கலாம். அது டக்குன்னு வெடிச்சிரும். இதெல்லாம் கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆகட்டும். இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. காஞ்ச மிளகாய் 2 கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். கடுகையும் போட்டுடலாம். கடுகு அப்படியே நல்லா பொரியணும். இப்போ அரைச்சி வச்சுருக்க புதினா பேஸ்ட்டையும் ஊற்றிடலாம். எலுமிச்சம்பழம் ஊற்றினதுனால பாருங்கள், அப்படியே நல்ல கலர் க்ரீனாக இருக்குது. கொஞ்ச நேரம் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும், நம்ம பூண்டுலாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அப்படியே கிளறி கொடுத்துக்கலாம். பூண்டோட பச்சை வாசம்லாம் போயிடுச்சு. நல்லா தண்ணியெல்லாம் ரொம்ப ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணியாக இருந்தது இல்லையா, நல்லா வற்றிருச்சு. இந்த அளவு இருந்தால் போதும். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதில் வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சாதத்தை போட்டு கிளறிடலாம். கொஞ்சம் புதினா அதிகமாக இருக்க மாதிரி இருந்தது. இன்னும் கொஞ்சம் சோறு போட்டுக்கிட்டேன். அதனால பார்த்துக்க மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சில சமயம் அந்த பேஸ்ட்டு பத்தாமல் போயிடும். இந்த புதினா சாதம் உடம்புக்கு அவ்வளோ நல்லது. புதினாவில் அயன் நிறையா இருக்குது. அதனால் லஞ்ச் பாக்ஸ்க்கு பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்து விட்டோம்னா அவ்வளோ நல்லது. ஏன்னா கீரையெல்லாம் இப்போ பிள்ளைங்கள்லாம் சாப்பிட்றதில்ல. இந்த மாதிரி புதினாவை செஞ்சு கொடுத்தோம்னா கீரையும் சேர்ந்த மாதிரி இருக்கும். எப்படியும் வாரத்தில் ஒரு நாள் இந்த சாதம் செஞ்சு கொடுத்து அனுப்புங்க. ரொம்ப ஈஸி தான். பார்த்திங்க இல்லையா, புதினா வாங்கி நம்ம ஆஞ்சி டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா டக்குன்னு அரைச்சி நம்ம இந்த சாதத்தை செஞ்சிடலாம். இப்போ பாருங்கள், கரெக்டாக இருக்குது. நீங்களும் சுவையாக சமைக்கணுமா, எங்கள் மசாலா பொடிகளை யூஸ் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் வாங்கணுன்னா ஸ்க்ரீனில் வர்ற வெப்சைட்டுக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கும் போய் ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் வேணுங்கிறத வாங்கிக்கலாம். நான் உப்பு புதினா பேஸ்ட்டு அரைச்சேன் இல்லையா, அதிலே போட்டுட்டேன். உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். அப்போ தான் நல்லா ஒன்று சேரும். புதினா அரைச்சிங்க இல்லையா மிக்சியில், அப்போவே உப்பையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் அது அப்புறம் அங்கே போய் தான் இது பண்ணேன். அப்புறம் தான் யோசித்தேன், ஐயோ உப்பு உங்களுக்கு சொல்லலையேன்னு. இல்லை, நீங்கள் நம்ம பேஸ்ட்டு வதக்குறோம் இல்லையா கடாய், அதில் கூட நீங்கள் உப்பு போட்டுக்கலாம். இன்றைக்கி எங்கள் பையன் ஆஃபீஸ்க்கு போகிறான். அவனுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு தான் நான் அந்த ரைஸை செஞ்சு கொடுத்து அனுப்புகிறேன். இது நம்ம பிரியாணி அதெல்லாம் விட கூட இது நல்லாயிருக்கும். ஏன்னா பிரியாணிலாம் சாப்பிட்டோம்னா கொஞ்சம் நேரத்தில் தண்ணி தவிக்கும். இது நல்லாயிருக்கும். இந்த புதினா ரைஸ்க்கு சாதம் உதிரியாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அதே சமயம் கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கணும். இல்லாட்டா அவங்க போய் மத்தியானம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ட்ரை ஆகிடும். இந்த மாதிரி பார்த்து பதமாக வடிச்சுக்கணும். நல்லா ஊற ஊற இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ புதினா ரைஸ் செஞ்சாச்சு. இதில் பாருங்கள், நிறையா நட்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். நட்ஸு தான் இதோட ஹைலைட்டே. ஏன்னா இல்லாட்டா வெறும்னா சாதத்தில் புதினா போட்டு பெசர்ன மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நட்ஸ் இருக்கிறச்ச அதெல்லாம் கடித்து சாப்பிட்றச்ச நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம வெஜிடபிள் பிரியாணிலலாம் வெஜிடபிள்ஸ் போடுவோம். இது பிளெயினாக புதினா மாத்திரம் போடுறதுனால சாப்பிட்றச்ச ஒரு மாதிரி இருக்கும். அதனால நட்ஸ் உங்களுக்கு என்னென்ன நட்ஸ் பிடிக்குமோ அதெல்லாம் போட்டுக்கோங்க. இன்றைக்கி நான் இந்த புதினா ரைஸ்க்கு உருளைக்கிழங்கு சிப்ஸ் வச்சுருக்கேன். நீங்கள் உருளைக்கிழங்கு ஃப்ரை கூட பண்ணலாம், வாழைக்காய் ஃப்ரை பண்ணலாம், ஏதாவது ஒரு காய் வச்சு கொடுத்து அனுப்பலாம். இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தோன்னா லஞ்ச் பாக்ஸுக்கு காலியாக வரும். நல்லா டேஸ்டியாக இருக்கும். எல்லோரும் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் அன்னம்ஸ் ரெசிபீஸை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.